அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசம்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் இலங்கையிலேருந்து ஆரம்பிச்சிடலாமா? ஒரு 3 நாளைக்கு முன்பாக 4 நாளைக்கு முன்பாக புயல் மட்டும் இல்லை, அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அது இலங்கையில் உக்காந்துருச்சு கொடியை பிடிச்சி. எங்கேயும் நான் போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்ட்டு. அதனால் மிக கடுமையான பாதிப்புக்கு வரப்போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடுமையான புயல், கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்ற மாதிரிலாம் தொடர்ந்து நம்ம 3 நாள் முன்னாடி அந்த புயலோட பார்த்தது சும்மா கெஸிங்கில் பேசியிருந்தோம்ல. பட் அதே மாதிரி தான் நிகழ்ந்தது. பெரிய அளவுக்கான தாக்கம், அவசர நிலை பிரகடனம், உலக நாடுகள் உதவிக்கு கோரி இருக்கிறது. இந்திய இராணுவம் அங்கே உதவி செய்வதற்கு உடனே மீட்பதற்கான உதவிகள் கோரப்பட்டிருக்கிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கொஞ்சம் முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேற்றிருந்து கொஞ்சம் அந்த ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை என்ன ஆச்சு கொஞ்சம் அங்கே போய் எட்டி பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா கொஞ்சம் ஒரே இதாக இருக்குது. நம்ம பாகிஸ்தான் விவகாரத்தை பேசுறதுனால அதை கொஞ்சம் நம்ம விட்டுட்டோன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற விவகாரத்தை பார்த்தலாம். தயாராக இருங்க, வாங்க நம்ம இலங்கைக்கு போகலாம். முடிஞ்ச எதாவது காப்பாற்ற முடியுதுன்னு பார்க்கலாம். வாங்க நண்பர்களே. ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். இந்த டிட்வா புயல் இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. கடந்த 3-4 நாட்களாகவே தொடர்ந்து இடைவிடாமல் மழைப்பொழிவு. இந்த டிட்வா புயல் வர்றதுக்கு முன்பே அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருக்கும்போதே இந்த புயலோட தாக்கம் கடுமையாக இருந்தது. இதுவரை எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 56 பேர் பக்கம் உயிரிழந்திருக்கிறாங்க, 21 பேர் பக்கம் மாயமடைந்திருக்காங்க. 400 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை. இந்த மத்தாலை அப்படின்ற ஒரு மாவட்டங்களில் மிக அதிகமான மழை, கண்டி மற்றும் மத்தாலை இந்த இடத்துல தான் மிக அதிகமான மழைன்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் கடந்த 24 மணி நேரத்தில் வவுனியாவில் 31 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கப்புறம் புயலோட பார்த்தோம்னா இந்த சார்ட்டை பார்த்திங்கன்னா தெரியும். ஆரம்ப கட்டத்திலேருந்து நம்ம வாட்ச் பண்ண முடியுது. ஸோ இலங்கையை சுற்றி 28ஆம் தேதி இப்போ பார்த்தோன்னா கடுமையான மழைப்பொழிவு இருக்குது. இலங்கையை சுற்றியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தை நெருங்குது. ராமநாதபுரம் அப்புறம் மேலே நாகப்பட்டினம் திருநெல்வேலி வரைக்கும் இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் இலங்கைக்கு கொஞ்சம் ஃப்ரீ வந்த மாதிரி இருக்கும். எப்போ சனிக்கிழமை மட்டும்தான் இலங்கைக்கு ஃப்ரீ வரும். சனிக்கிழமைக்குள்ளே பார்த்தோன்னா இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே மிக அதிகமான மழைப்பொழிவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து வார்னிங் கொடுத்தே தாங்கிறாங்க எந்தெந்த ஏரியாவில் எங்கெல்லாம் மிக அதிகமான கனமழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அப்போ சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மழை மிக கனமழை எதிர்பார்க்கலாம். மண்டே ஓரளவுக்கு புயல் கரையை கிடக்கும். பட் எல்லோரும் என்ன கெஸ் பண்ணாங்கன்னா இந்த புயல் மேலே போயிட்டு நெல்லூரில் தான் கரையை கிடக்குன்னாங்க. ஆனால் இங்கே புதுச்சேரி சென்னைக்கிடையே புயல் உள்ளே கிராஸ் ஆகி வந்துருந்தது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம. ஸோ இலங்கையோட தாக்கத்தையும் தாண்டி நம்ம தமிழகம் நாளை தயாராக இருக்கலாம் அதற்கான தாக்கம். ஸோ அந்த புயல் கிராஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்து நம்ம ஒரு 3ஆம் தேதி டிசம்பர் 3லேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம புயல் அந்த மழையோட தாக்கம் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் இலங்கை கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஆனால் இலங்கை கடந்த 4-5 நாட்களாகவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழை பொழிந்து ஃபுல்லாக பூமி ஃபுல்லாக ஊறி இருக்கும். இதுக்கப்புறம் வர ஃப்ளட் எல்லாமே அப்படியே பெரிய அளவுக்கான தாக்கம். இதுக்கப்புறம் தான் சேதாரங்கள் முழுமையாக வீடியோ பதிவு ஒன்றா வெளியே வந்துட்டுருக்கு. முடிஞ்சால் நான் இரவு பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக போகிறேன் நான் எந்த அளவுக்கான பாதிப்புகள் இருக்குன்ட்டு. இலங்கையினுடைய ஏர்ஃபோர்ஸும் பெரிய அளவுக்கு மக்களை பாதுகாக்கிறதில்ல. நிறைய பேர் அந்த தென்னைமரம் இருக்குல்ல, தென்னைமரம் இரவு முழுவதும் தென்னை மரத்து மேலே இருந்துட்டு அதுக்கப்புறம் இலங்கையினுடைய இராணுவம் போய் காப்பாற்றிருக்கு, ஏர்ஃபோர்ஸ் போய் காப்பாற்றிருக்கு. அதுமான பதிவுகளும் பெரிய அளவுக்கு கிடைத்திருக்கிறது. இது இலங்கையுடைய பதிவுகள். இந்த டிட்வா புயல் தற்போது 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்றது, கொஞ்சம் ஸ்பீடாக 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துட்டுருக்கு. இன்று இரவு முதல் ஒரு சில பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சென்னை போன்ற பகுதியெல்லாம் இன்று அதிகாலையிலிருந்து கனமழை எதிர்பார்க்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உள் மாவட்டங்களும் பெரும்பாலான உள் மாவட்டங்களில் நிறைய மழை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா இந்த புயல் அப்படியே போயிட்டு ஆந்திராவில் கரையை கிடக்குன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் நேராக பாண்டிச்சேரிக்குள்ளே கிராஸ் ஆகிறனால எப்போவுமே அந்த பாண்டிச்சேரி, கடலூர், சென்னை இதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா உள் மாவட்டங்களில் நிறைய மழை பொழிவு கொடுக்கும். அதுவும் திருநெல்வேலி இது போன்ற மாவட்டங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் மிக கனமான மழை. திருநெல்வேலி, மதுரை இந்த பகுதியில் மிக அதிகமான கனமழையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது தற்போது நான் அந்த வீடியோ வரும்போது அதிகமான கனமழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது ஒட்டுமொத்த நிகழ்வு. இலங்கையை தொடர்ந்து எல்லாம் பார்த்தாச்சு. நம்ம இலங்கையோட வீடியோ பதிவுகள் நம்ம இரவு பார்க்கலாம். குறிப்பிட்ட வீடியோ பதிவுகள் பெரும்பாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இப்போ நம்ம ஒரு சின்ன ரிமைண்டர். தான்சானியாவில் இந்த அம்மா
இவங்களுடைய வெற்றி, அதாவது ஆசன் அவர்கள், சுலாலு ஆசன், இவங்க தான் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. இந்த ஆசன் அவருடைய வெற்றியை வந்து அங்கே ஜென்சி போராட்டக்காரர்கள் பெருசாக நம்பலை, அடித்து உடச்சி தும்சம் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 100லேருந்து 200 பேர் பக்கம் டெத்துன்றாங்க. ஆனால் தான்சானியா என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே கூட 200லாம் இல்லை பாஸ், 1000க்கு மேலே இறந்து போயிட்டாங்க. மிகப்பெரிய அளவுக்கான வன்முறை கட்டுப்படுத்தி விடப்பட்டது. இது வந்து ஜனநாயக தேர்தல் கிடையாது, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு வன்முறையான ஒரு என்ன சொல்லுவாங்க, டிக்டேட்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, சர்வதிகாரி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த மாதிரியான தேர்தல் களம்ன்றமாக சொன்னாங்க. ஸோ இடையில் அந்த அம்மா கொஞ்சம் கேப் விட்டுருந்தாங்க. நேற்று பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. பதவி பிரமாணம் நேற்று அது எடுத்ததில் பாருங்கள், பதவி பிரமாணம் எடுத்ததில் ஒரு 6 பேர் முக்கிய அதிபர்கள் இருக்காங்க. ஒன்று வந்து அவங்க அண்ணன் பிரதர் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸை உட்கார வச்சிட்டாங்க. அடுத்து ஹெல்த் மினிஸ்டர் யாருன்னா அவங்க பையன், எஜுகேஷன் மினிஸ்டர் யாருன்னா அவங்க பொண்ணு டாட்டர், இன்னொரு மொத்தம் 2 பொண்ணு ஒரு பையன், இன்னொரு பொண்ணு பார்த்தோன்னா சோசியல் ஸ்பெஷல் சீட் எம்பின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருக்காங்க. மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு இந்த அதிகமான கல்யாணம் பண்ணி வச்சு இந்த மாதிரி நல்ல காரியங்கள் அடிக்கடி வந்து போகிற வரோம், அதனால் அவருக்கு டிஃபென்ஸ் பொறுப்பையும், அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வேலைக்காரி ஒருத்தர் இருந்தாங்களாம், அவங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஒர்க் போஸ்ட்டை வந்து கொடுத்துட்டாங்களாம். இதுதான் அந்த அம்மா ஒதுக்குன பதவியாக பாரு, ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் பதவியை கொடுத்து மக்கள் வந்து காப்பாற்றுறேன்ற மாதிரி சொன்னாங்க. பாஸ், நாங்கள் தான்சானியாவை பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டு வேறு எங்கேயும் மனசுக்குள்ளே வந்துட போது தான்சானியாவை பற்றி சொல்கிறோம். மொத்த குடும்பத்துக்கே பதவி கொடுத்து அழகு பார்த்து வைத்திருக்காங்க. இனி மக்கள் என்ன நிலைமையில் ஆக போகிறாங்கன்னு தெரியல. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள். இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா, அந்த அமைதி பேச்சுவார்த்தை என்னாச்சு, கொஞ்சம் ரொம்ப அடி விறுவிறுன்னு போச்சு. இந்த டிசம்பருக்குள்ளே அமைதி வந்துடுமா அப்படின்னு பார்த்தா புயல் தான் வந்துச்சு, அமைதி வந்த பாடு இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, இங்கே பாருங்கள் சீக்கிரமாக பேசி முடிங்கன்ட்டாங்க. இந்த அமைதி பேச்சுவார்த்தை வேகத்தை குறைச்சதில் 3 நபர்கள் மிக முக்கிய பங்காற்றுறாங்க. ஒன்று, இந்த வாஷிங்டன் போஸ்ட்டு, ப்ளூம்பர்க் போன்ற பத்திரிகைகள் மிகப்பெரிய பங்காற்றுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விக்ஸா போன்ற நபர்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொஞ்சம் நிறையா பணம் வாங்கிட்டு செயல்படுற மாதிரி கொஞ்சம் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட ஆரம்பித்தாங்க. அதனால் கொஞ்சம் இது அமைதியாக வர கோட்டசாமிங்களும் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டாங்க. இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்ன அப்படின்னா, விக்ஸாபா அவர்கள் பேசின அந்த ஆடியோவை லீக் பண்ணிட்டாங்க. அந்த ஆடியோ லீக் பண்ணதில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது, அமெரிக்கா மீது இருக்கிற நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சம்பவம் நம்பர் 3 என்னென்னா, நாங்கள் அமைதி ஏற்படுத்தினா தான் நாங்கள் சைன் பண்ணுவோம், போர் நிறுத்தினா தான் சைன் பண்ணுவோம்னு இப்படி வந்து உட்காந்துக்கிட்டாங்க. இதனால் இன்றைக்கி ட்ரம்ப் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பாருபா எனக்கு என்ன பண்ணுவே தெரியல, 1 மாதத்துக்குள்ளே எனக்கு வந்து சைன் பண்ணி முடிச்சிருங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் தான் மார்க்கோ ரூபியோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் உக்ரைனுக்கு கேரண்டி கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு கேரண்டி வேணும்னா சைன் பண்ணு, முதல்ல சைன் பண்ணு, அமைதிக்கான சைன் பண்ணால் மட்டும்தான் மற்ற வேலையை என்னால் பார்க்க முடியுன்றாங்க. வழக்கமாக இந்த மாதிரி அமைதி ஒப்பந்தம் இதெல்லாம் வரும்போது ஒரு வேலை ஒன்று பண்ணுவாங்க. நேற்று இரவு கூட என்ன பண்ணிட்டாங்க, உக்ரைன் வந்து இந்த பக்கம் கிரிமியா மீதும் அந்த பக்கம் மிக கடுமையான தாக்குதலை முன்னெடுத்திருந்தாங்க. அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சேச்சன் கேபிட்டல் சொல்லுவாங்க, ரஷ்யாவுக்குள்ளார ஒரு 800 கிலோமீட்டர் உள்ள தள்ளி இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மிலிட்டரி காம்பவுண்டு மீதும் வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ இவ்வளோ குசும்பு வேலை பண்ணால் அங்கே என்ன பண்ணுவாங்க, ரிட்டன் வேலை பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க வழக்கமாக பூ தாக்குதல் பண்ணுவாங்க, அவங்க வந்து கொஞ்சம் தீவிரவாத தாக்குதல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் பண்ணிட்டாங்க, அடிச்சிட்டாங்கன்னா ஐயோ என்னை அடிச்சிட்டாங்க, ஐயோ என்னை கிள்ளிட்டாங்கன்னு சொல்லிட்டு கியாமியான்னு கத்துறது. இந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தா அப்படின்னா எப்போ பார்த்தாலும் இந்த எல்கேஜி யூகேஜி பசங்கள்லாம் மிஸ் என்னை கிள்ளிட்டா மிஸ், என்னை இது பண்ணிட்டா மிஸ் அப்படின்வாங்க. நம்ம கூட சின்ன பையனாக இருக்கும்போது அப்படி சொல்லிகிட்டே இருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? அந்த மாதிரி இந்த மாதிரி ஆளுங்களாம் சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் கடுப்பாகமா ஆகாதா? அமைதி விரும்புகிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல தாக்கல் நிறுத்தணுமா நிறுத்தக்கூடாதா? எல்லாத்தையும் அடின்னு அடிப்பீங்க, எல்லாமே பண்ணணும். ஆனால் அமைதி வரணுன்னா என்ன நடக்க போகுது தெரியல. இருந்தாலும் ஜெலன்ஸ்கி வந்து எனக்கு அடுத்த வாரம், இன்னும் 1 வாரம் நான் அமெரிக்காவுடன் இணைந்த இந்த நெகோசியேஷனை வந்து ஏற்படுத்தினேன், அது நம்ம மக்களுக்காகவும் நமக்காகவும் தான், கண்டிப்பாக அமைதி பாதையில் வந்து திரும்புவோன்றாங்க. மறுபடியும் நேட்டோ நாடுகளுடைய மார்க் ரூட்டை அவர்கள் ஓடி வந்து ஒரு ரூட்டை போட்டார். நேட்டோ நாடுகளில் இணையணும்னு இணையக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது நாங்கள் தான், ரஷ்யா சொல்லக்கூடாது. ரஷ்யாவுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, அவங்க ஏன் சொல்கிறது? அவங்களுக்கு ஒன்றும் வீட்டு அதிகாரம் கிடையாது, கொண்டு தடுக்குது எங்களுக்கு தானே இருக்குது, அது எப்படி சொல்லலான்றாங்க. சரி போங்க, முடிஞ்சால் தான் இணைச்சி தான் பாருங்களேன், யார் வேணும்னது அதானே இங்கே கேள்வியே. நீங்கள் இணைச்சிட்டு போகலாம்ல, அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஆனால் டைலாக் மட்டும் பயங்கரமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்து உசுப்பேற்றி விட்றாங்க. இப்போ எந்த அளவுக்கு உக்ரைனை உசுப்பேற்றணுமோ அந்தளவுக்கு உசுப்பேற்றுறாங்க. அதோட காஜா கலாஸ் அவர்கள், யார் அமெரிக்காவுடைய ஃபாரின் பாலிசியினுடைய தலைவர், என்ன சொல்கிறாங்கன்னா,
இது கடந்த 100 வருஷத்தில் பார்த்தோம்னா இதே மாதிரி நாங்கள் தாக்கல் நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு 19 நாடுகளை வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க, கைப்பற்றியிருக்கிறாங்க ரஷ்யாவுடைய வரலாற்றில். அதனால் இதெல்லாம் நம்ம பெருசாக நம்பக்கூடாது, அது ஒரு சர்வதிகாரி பிடிச்ச நாடு, அதனால் நம்ம வந்து அமைதி சீக்க வரவே கூடாது. அதையும் மீறி நம்ம எந்த அளவுக்கு இந்த திருடப்பட்ட சொத்துக்கள், இந்த திருடின பணத்தை எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம உக்ரைனுக்கு சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக கொடுக்க வேண்டியது சால சிறந்ததுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. நேற்று கூட ஒரு சம்பவம் ஒன்றுங்க, போர்க்களத்தில் முன்களத்தில் ஒரு தென்கொரிய வீரர் வந்து இறந்து போயிட்டாராம். அதாவது வாலண்டியராக வந்து உக்ரைனுக்காக சண்டையிட்ட வரான், இறந்து போயிட்டாரான். நல்ல வேலை தென்கொரியா வீரரான்னு செக் பண்ணிக்கோங்க உக்ரைன். அப்புறம் நாளைக்கு வடகொரியா வீரர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட போகிறீங்க, அதுமாரி கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பதிவுகள். நேற்று போலந்துக்குள்ளார ஒரு யாரோ ஒருத்தர் சிஸ்டத்தை வச்சு ஏதோ வீடியோ கேம் விளாட்னு பாராட்டுக்குது. உடனே போயிட்டு அவனை இங்கே என்ன பண்ணுறேன்னு போலந்து தட்டி தூக்கியிருக்கிறாங்க. விசாரித்தா அவங்க வந்து ரஷ்யா சிட்டிசன். இங்கே என்னப்பா வீடியோ கேம் விளையாடுறேன்னா, வீடியோ கேம் இல்லை, இது வந்து போலந்தே ஹேக் பண்ணுற சமாச்சாரம், அவ்வளோதான், நாளைக்கு போலந்தே ஹேக் ஆகி ஒன்றுமே எல்லாம் தவிக்க போகிறீங்கன்ற மாதிரி டைலாக் விட்டுருக்காங்களாம். அதனால் பிடிச்சி கைது பண்ணி பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார்னு பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்களாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸாக போலந்தில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லேருந்து எல்லாத்தையும் ஹேக் பண்ணி முடிச்சிடலான்னு நினச்சானா தப்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, போலந்து எல்லா வகையிலுமே உஷாராக இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். நேற்று புடின் அவர்கள் பேசும்போது திடீர்னு ஏன் அமெரிக்கா இவ்வளோ கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தாங்கன்னு தெரியல, நல்லா தான் வந்து பேசினாங்க. அலாஸ்காவில் வந்து பேசும்போதெல்லாம் பாசிட்டிவாக தான் இருந்தது, பாசிட்டிவ் அப்ரோச் தான் எல்லாமே இருந்தது. ஆனால் அவங்க எங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க இந்த ஒரு தடையை போட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் நாங்கள் ஒரு டிராஃப்ட் அக்ரிமெண்ட் எதுவுமே நாங்கள் ரீச் பண்ணவே இல்லை. அக்ரிமெண்ட் எல்லாமே அவங்களா உருவாக்குனாங்க, அவங்களே பேசுகிறாங்க, அவங்களா குறைச்சிக்கிட்டாங்க. இன்னும் எங்கள் கைக்கு எதுக்குமே வரல. ஆனால் நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தை தயாராக தான் இருக்கோம். அதே போல் G8 நாடுகளுக்குள்ளே இணையணும்னு எங்களுக்கு விருப்பமே கிடையாது. அது என்ன அவங்க வந்து விருப்பப்பட்டாங்கன்னா, இன்வைட் பண்ணாங்கன்னா ஒர்க் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் நாங்களாக வாலண்டரியாக போய்ட்டு இணைய நாங்கள் தயாராக இல்லைன்ட்டாங்க. ஏன்னா G8 நாட்டிலிருந்து தூக்குனதுக்கப்புறம் ஒரு சில நாடுகள்லாம் ஜெர்மனியாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் ஒரு சில எதிர்ப்புகள்லாம் தெரிவித்தாங்க. அதனால் நாங்கள் ஒன்றும் விருப்பப்படல. வேணா அவங்க ஒன்றா சேர்ந்து முன்னேறணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா இன்வைட் பண்ணால் போய் ஜாயின் பண்ணுறோம், இல்லை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நேற்று அடிஷ்னலாக மற்றொரு தகவலுமே சொல்ல முடியுது. சவுதி அரேபியாவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஃப்ரீ டீல், அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு, அப்புறம் வந்து ஃப்ரீ விசா அக்ரிமெண்ட்லாம் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஃப்ரீ விசா அக்ரிமெண்ட்டை வந்து மிக முக்கிய ஒரு பார்க்குறாங்க. ஏன்னா ரஷ்ய மக்கள் இப்போ டூரிஸ்ட் எங்கே போகிறதுன்னு தவிச்சிட்ருக்கிறாங்க இப்போ. அதனால் இனி சவுதி அரேபியா வர்றதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா வழக்கமாக அவங்க ஆஃப்ரிக்கான்ற பாருங்க ஐரோப்பா நாடுகளை தேர்ந்தெடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் இந்த இஷ்யூனால் எங்கேயாவது டூரிஸ்ட் போகுமான்னு ஆவலாக இருந்தாங்க. பட் இந்த மாதிரியான நாடுகள்லாம் இருக்காங்க. இந்தியாவும் நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோன்றது ஒரு கூடுதல் தகவல். முதல் முறையாக ட்ரம்ப் அவர்கள் வந்து வழக்கமாக நாங்கள் தான் நம்பர் 1, எங்களை மிஞ்சி இந்த உலகமே கிடையாதுன்னு சொன்ன ட்ரம்ப் அவர்கள் வந்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த ஒரு தகவல். குறிப்பாக ரஷ்யா கிட்ட பார்த்தோம் அப்படின்னா 48 ஐஸ் பிரேக்கிங் கப்பல் இருக்குங்க. இதுவரை 48 43 இருக்குது. ஆனால் அது ஒட்டுமொத்தமாக சேர்த்து 48. ஆனால் எங்ககிட்ட வந்து இது வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 2லேருந்து 3 தான் இருக்குது. ரொம்ப நாங்கள் லேகிங்காக இருக்கோம். அதனால் நாங்கள் இப்போதைக்கு அடுத்ததாக ஒரு 10லேருந்து ஒரு 15-11 பக்கம் நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம். ஸோ நாங்கள் ரொம்ப லேகிங்காக இருக்கிறோன்றது குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் வரும்போது ஐஸ் பிரேக்கிங் கப்பல், அதுவும் நியூக்ளியர் ஐஸ் பிரேக்கிங் கப்பல்லாம் இருக்குது ரஷ்யா கிட்ட. இந்த அளவுக்கு அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்காங்கன்றதை மனசை வந்து ஒத்துக்கிட்டார். வழக்கமாக நாங்கள் தான் நம்பர் 1, எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எது இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ட்ரம்ப் அவர்கள் பயங்கரமாக வசனத்தை விட்டு தள்ளுவார். ஆனால் முதல் முறையாக இல்லை நாங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப லேகிங்காக இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அது கூடுதல் தகவலாக பார்க்கலாம் நம்ம. ஏன்னா ரஷ்யாவுடைய பலமே என்னென்னா பனிக்காலங்களில் தனது ஏற்றுமதி இறக்குமதி பாதிக்காத அளவுக்கு ஐஸ் பிரேக்கிங் கப்பலை வந்து பெரிய அளவுக்கு வச்சுருக்காங்க. அதுவும் அணுவால் இயங்கக்கூடிய ஐஸ் பிரேக்கிங் கப்பல், அதுதான் ரொம்ப கூடுதல் சிறப்பு அம்சம்ன்றது கூடுதல் தகவல். டென்மார்க் என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கானுடைய தொல்லையினால் தொடர்ந்து எந்த நேரத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கனால நைட் வாட்ச் மாதிரி தொடர்ந்து மானிட்டர் பண்ணுற அளவுக்கு வந்து தயார் பண்ணி வச்சுருக்காங்களாம் டென்மார்க். ஏன்னா தொடர்ந்து அமெரிக்கா கொஞ்சம் அந்த கிரீன்லாந்து விவகாரத்தில் கொஞ்சம் ஏடாகூடமாக பண்ணுறதுனால கொஞ்சம் நம்ம உஷாராக இருந்துக்கலாமான்ற மாதிரி வந்து பார்க்குறாங்களாம். அவங்களுக்குள்ள நட்பு நாடு தான், இருந்தாலும் அமெரிக்காவை பார்த்து ஒரு பயம் வருதுன்றாங்க. நார்வே கொஞ்சம் உஷாராகிறாங்க. 6 பில்லியன் அளவுக்கு ஆயில் ட்ரில், அதாவது டெவலப்மெண்ட் பண்ணுறாங்களாம். கேஸ் ஃபீல்டு அண்ட் ஆயிலை வந்து
அதிகமாக எடுக்க போகிறோம் எனர்ஜி செக்யூரிட்டி, ஐரோப்பானுடைய தேவையை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ தான் எனக்கு புரியுது ஏன் அமெரிக்கா ரொம்ப ஃபோர்ஸாக முடிக்கிறாங்கன்ட்டு. அமெரிக்கா வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணலான்னு பார்த்தா நார்வே ஓடி வந்து ஃபில் பண்ணலான்னு நினைக்கிறாங்களே. ஓரளவுக்கு மிரட்டி ஏதோ ஒரு தன் வசப்படுத்தி தனது அடிமைகளாக தனது சூழ் பேச்செல்லாம் கேட்க நபர்களாக வைத்திருக்கலாம் என்று அமெரிக்கா நினைத்தால் திடீரென்று நார்வே ஓடி வந்து 6 பில்லியனுக்கு மேலே இன்னும் அதிகமாக கேஸ் அண்ட் ஆயில் எடுத்து ஐரோப்பாவுடைய தேவையை பூர்த்தி செய்கிறேன் என்றால் அமெரிக்கா விட்டு விடுமா? அதனால தான் ஒருவேளை அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு நெருங்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான். இன்னொரு விஷயங்க, அமெரிக்கான்னு சொல்லும்போது அமெரிக்கா வந்து இதுக்கப்புறம் இமிக்ரேஷன் ப்ராசஸ் ஒட்டு மொத்தமாக 3ஆம் தர நாடுகள்லேருந்து நிறுத்துகிறாங்களாம். ஏன்னா இன்னும் இந்த ஸ்லீப்பி ஜோ பைடன் இந்த காலத்திலேருந்து வந்த அகதிகளுக்கே தீர்வு கிடைக்கல. நிறைய அகதிகள் வந்து நாடு கடத்த முடியாமல் தவிக்கிறோம். இதெல்லாம் முழுமையாக வந்ததுக்கப்புறம் தான் இனி 3ஆம் தர நாடுகள் உள்ளே வர முடியும். இப்போதைக்கு நாங்கள் ஒரே தேங்க்ஸ் கிவிங் ஈவெண்ட்டில் வந்து நாங்கள் கலந்துக்கிறோன்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக செலிப்ரேஷன் மோடில் இருக்காங்க. அதனால் இனி ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் நிறுத்த போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அமெரிக்கா. இது என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐரோப்பாவுக்குள்ளார ஒரு வினோத வழக்கு ஒன்று. போலந்திலிருந்து ஜெர்மனிக்கு போனவங்க சேம் செக்ஸ் மேரேஜ் அங்கே ஜெர்மனிக்குள்ளே அங்கீகரிக்கலை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆக்சுவலாக போலந்தோட பிரஜை, ஆனால் போலந்துக்குள்ளே சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து லீகலாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, வழக்கு தொடுக்கிறாங்க. வழக்கு தொடுத்ததில் போலந்துடைய நீதிமன்றம் என்ன கேட்குறாங்கன்னா, ஐரோப்பா என்பது நம்ம ஒருங்கிணைக்கப்பட்ட நாடு தான், எல்லாருமே இந்த 27 நாடுகள் நம்மளுக்கு ரூல்ஸ் எல்லாம் ஒன்று தான், அது எப்படி நீங்கள் லீகலைஸ் இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஜெர்மனி எனக்கு பதில் சொல்லுங்கன்றாங்க. ஸோ இது மாதிரி எந்த நாடுகள் உட்படுத்தலையோ கடுமையான சட்டங்களை கொண்டு வாங்க, சேம் செக்ஸ் மேரேஜை வந்து நீங்கள் லீகலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலந்து இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, சீக்கிரமாக முடிச்சிடுங்க வேலையானவங்க. ஆனால் இதெல்லாம் தெளிவாக இருப்பீங்க, மக்கள் தொகை குறையுதுன்னு மட்டும் முய்யோன்னுவீங்க. இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாமல் தடுத்து அப்படி அப்படின்னு மற்ற விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் இந்த மக்கள் தொகை கொஞ்சம் குறையாமல் இருக்கும். இந்த சேம் செக்ஸ் மேரேஜும் எல்லாத்துலேயும் இதையும் பண்ணிவிட்டு எப்படி பாஸ் குழந்தை பிறக்கும், இல்லை எப்படி குழந்தை பிறக்கும்னு கேட்குறேன். அதையும் மீறி முயற்சி பண்ணால் அதையும் விட மாட்டேன்றீங்க. உங்கள் சட்டத்தை அந்த நாட்டுக்குள்ளேயும் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னா என்ன பாஸ் இது? எனக்கு ஒன்றும் புரியலை. உங்களுக்கு எப்படி அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க சொல்லுங்கள்? இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப தப்புங்க போலந்து, ரொம்ப ரொம்ப தப்பு. எல்லாம் நேபாள்கிட்ட வந்து இந்த விவகாரத்தை முடிச்சிடலாம். நேபாள் வந்து புதுசாக ஒரு 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டாங்க. அந்த 100 ரூபாய் நாணயத்தில் என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுடைய இந்தியனுடைய டெரிட்டரி ஒரு 3 காலப்பனி, லிப்புலா லேக், லிம்பியூயாத்ரம், அதாவது உத்தரகாண்டுடைய இன்டகரல் பார்ட்டை வந்து அவங்க ரூபாய் நாணயத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது இந்தியா வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இல்லையே நேபாள், நீங்கள் நாணயம் வெளியிட்டால் எங்கள் டெரிட்டரி எப்படி நீங்கள் இன்வால்வ் பண்ணி வெளியிடலான்ற மாதிரியான கண்டனங்கள் தெரிவித்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நேபாள் என்ன பதில் சொல்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது இன்றைக்கான தகவல். பாகிஸ்தான் தகவல் இரவு பதிவில் பார்த்துடலாம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.